ஆரம்பிக்கலாங்களா? வெல்கம் டு பிக் பாஸ் ஹோம் டூர். இந்த வாட்டி கேப்டனுக்கு தனி ரூமு, வீட்டுக்குள்ளேயே ஜக்கூசி, தங்கத்துல மின்னுது. ஸ்னேக் பாபு. இந்த வாட்டி வீடு வந்து ஏஷியன் லுக்கில் கொடுத்துருக்காங்க. கன்ஃபெக்ஷன் ரூமே பயமாக இருக்குது. எனிவே இனி 3 மாதத்துக்கு நமக்கு இதுதான் என்டர்டைன்மெண்ட். ஆரம்பிக்கலாமா? நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. பிக் பாஸ் 9ஓட ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னா, இவரை டாக்டர்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க. நடிப்பறக்க நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க, அல்லது வேற எஸ்ஏ சூர்யா பேர் வரும், என்னோடதும் வரும் கண்ணு. சோலி முடிச்சு பித்தா பித்தாது மலம பித்தா பித்தாதே மலம ஆடிட்டு இருக்காங்க. A few moments. சாமி வேற டேய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்ற போற. அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னா ஆரூரா. மோஸ்ட்டாக இது பசங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கும் யார் இவங்க. அண்ட் போன சீசனில் உள்ள கண்டஸ்டண்ட்டோட ஃப்ரெண்டும் கூட. எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாளே. நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிற நீ. அடுத்த கண்டஸ்டன்ட் வந்து FJ. பிஃபோர் பிக் பாஸ், காலடி எடுத்து வச்சுட்டான். காலா கிலா. இஸ் எ பாய் FJ. ஆஃப்டர் பிக் பாஸ் இதுதான் நல்லா. அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னா VJ பாரு. இவ்வளோ நாள் யூடியூப்ல வைப் பண்ணிட்டு இருந்தாங்க, இனி பிக் பாஸ்ல வைப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வாட்டர்மெலன் ஸ்டார் அசிங்கப்பட்ட தருணம். அடுத்த கண்டஸ்டன்ட் வந்து பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச துஷர். கண்டிப்பாக பிடிக்கும், ஏன்னா பிகாஸ் BTS மாதிரியே இருக்கு. நேத்திக்குள்ள எபிசோடில் திவாகரை தான் கொஞ்சம் ஃபன் மோடாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அடுத்த கண்டஸ்டன்ட் வந்து யாருன்னா காரக்குழம்பு கன்னியாக்கா. அண்ட் அவங்க ஆல்ரெடி வந்து குக் வித் கோமாளியில் டைட்டில் வின் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் வச்சுருந்த டாஸ்க்கும் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சவங்களும் இவங்க தான். நெக்ஸ்ட் ஒன் வந்து கெமி. அவங்க வந்து சிங்கிள் பசங்க ஷோவில் வந்து திடீர்னுக்கு பேராக இருந்தாங்க, சடனாக இங்கே வந்துட்டாங்க. அடுத்தது ஆதிரா. இவங்களும் வந்து மகாநதி சீரியலில் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, சடனாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் ரம்யா. அண்ட் இவங்க தான் வந்து பிக் பாஸ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வினோ. இவர் ஒரு கானா பாட்டு பாடுறவர். அடுத்தது வந்து வியானா. இவங்க வந்து ராஷ்மிகா மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி எனக்கு தெரியலை. அடுத்தது பிரவீன். இவர் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரையில் வந்து அவர் ஒய்ஃபோட கலந்துக்கிட்டாரு. அண்ட் சீரியல்லையும் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. பெருமையாகவும் ஒரு கடலோட அலையான மீனவ படம் தான் உள்ள போகிறேன். ஸோ அலைகள் வந்து எழலாம் விழலாம், ஆனால் எப்போவுமே நிற்காது, நான் நிற்க மாட்டேன். தேங்க்யூ. இவங்க தான் சுபிக்ஷா. இவங்க தான் ஃபஸ்ட்டு vlogger ஃபார் ஃபீமேல். அடுத்தது வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். இவங்க வந்து அப்சரா. இவங்க கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க அண்ட் மாடல் கூட. நெக்ஸ்ட் வந்து நந்தினி. இவங்களும் வந்துட்டு ஒரு மாடல் ஆக்டர் நினைக்கிறேன். அண்ட் அடுத்தது விக்கல்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. அண்ட் இவரை பற்றி அறிமுகம் தேவையில்லை, ஏன்னா நிறையவே சோஷியல் மீடியாவில் இவரோட வீடியோஸ் பார்த்து சிரிச்சிருக்காங்க. அண்ட் இவரும் இந்த சீசனில் வந்து என்ட்ராயிருக்காரு. அடுத்த ஒரு மகாநதி சீரியல் வந்து ஹீரோவாக இருக்கிறவர் வந்திருக்காரு. அண்ட் இந்த சீசனில் வந்து என்னன்னு தெரில, எல்லாருமே கொஞ்சம் கான்ட்ரவர்சி பீப்புளாக தான் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் பார்த்து தேடி எடுத்தது மாதிரி இருக்குது. அண்ட் இவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. அண்ட் இவர் தான் லாஸ்ட் கண்டஸ்டன்ட் கூட. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 பார்ட்டிஷனாக கண்டஸ்டண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஒரு கண்டஸ்டன்ட் வந்துட்டு என்னென்னா நீர் எடுத்தவங்களெல்லாம் வந்து 2+ ஹவுஸ்லேயும், நீர் எடுக்காமல் நெருப்பு எடுத்தவங்கள நான் 2+ ஹவுஸ்லேயும் பிரிக்க போகிறாங்க. And keep support and subscribe my channel.